இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? மச்சான் உனக்கும் அவனுக்கும் ஒண்ணும் இல்ல, லவ் இல்லன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தான். ஆனா சொல்ற சடங்கு எல்லாத்தையும் அப்படியே செய்யறான். உன்னை படிக்கட்டுல தூக்கிட்டு போக சொன்னா தூக்கிட்டு போறான். என்ன உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இப்ப லவ் ஓடிக்கிட்டு இருக்கு போலயே. அட நீ வேற கேடி. சும்மா இருங்க சிஸ்டர், சமாளிக்காதீங்க. அத்தா ஆரம்பத்துல கொஞ்சம் வம்பு பண்ணிட்டு இருந்தாருதான். ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அத்தா மனச மாத்தி உங்க வழிக்கு கொண்டு வந்துட்டீங்க போலயே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல சேது. அவருக்குள்ள இன்னும் வெறுப்பு இருந்துகிட்டுதான் இருக்கு. இங்க பாரு தமிழ், நீ வேற. அதெல்லாம் நடிப்பு. வழக்கமா பொம்பளை பிள்ளைங்க உடனே விட்டு கொடுத்து போனா லவ்ல குறைச்சல் ஆயிடும் சொல்லிட்டு பிகு பண்ணுங்க. ஆனா இங்க அப்படியே கதை அப்படியே தலைகீழா இருக்கு. இவன் பிகு பண்ணிட்டு போறான். அது ஆரம்பத்துல அவன் உன்னை ரொம்ப ஒதுக்கி வச்சுட்டான்ல, அதான் ஓப்பனா அவன் மனசுக்குள்ள இருக்க லவ் சொல்ல முடியல. அப்படியா? அப்படிதான் சிஸ்டர். ஏன்னா அத்தா ரொம்ப நாளா ரஃப் அண்ட் டஃபா வளர்ந்துட்டாருல. ஒரு சாக்லேட் பாயா, லவ்வர் பாயா நம்மள மாதிரிலாம் இருக்க முடியாதுல்ல. மீனா, உன் புள்ள நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அதெல்லாம் நீ கவனிக்கிறியா இல்லையா? என்னன்னு என்ன பண்றான்? இப்பெல்லாம் குடிக்கிறத கூட குறைச்சிட்டான். வெளியிலேயே அதிகமா சுத்துறது இல்லையே. நான் அத சொல்லல. வேற? தமிழ் மேல அத்தை எப்பவும் பிரியமா தான் இருப்பாங்க. அவங்க தேடி அலையறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இவனுக்கு தான் தமிழ சுத்தமா பிடிக்காதுல்ல. அப்புறம் எதுக்கு இவன் அவளை ரோடா தேடிக்கிட்டு இருக்கான், ஃபீல் பண்றான்? அவளை காணோம்னா விட்டது சனியான்னு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே? அது எப்படின்னா இருக்க முடியும்? அவன் மனசுலயும் கொஞ்சம் இறக்க சிந்தனை இருக்கும்ல. அவன் ஏன் புள்ளன்னு. இறக்க சிந்தனை யார் மேல இருக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு மீனா. அவளை கண்டாலே ஆகாதும்பா, அவ கூட வாழவே முடியாதும்பா. ஆனா அவ தொலைஞ்சு போயிட்டா அப்படியே துடிப்பாரோ. அவன் பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணா இருக்கு மீனா. இப்ப என்னன்னே சொல்ல வரீங்க? எல்லா ஜனமா, காஃபி எடுத்துக்கோங்க. முத்து, காஃபி சூப்பர். 100 மார்க்ஸ். என்னம்மா வாரி வழங்குறீங்க? இது வரைக்கும் என் காஃபிக்கு 100 மார்க் கொடுத்ததே இல்லையேம்மா. இப்ப கொடுத்திருக்கீங்கன்னா ஏதோ நடந்திருக்கு. கரெக்டா சொன்னேன். போஸ்ட் வந்திருக்கு, கொடுங்க. கொடுத்துருங்க. மேடம், என்னம்மா, என்ன லெட்டர் இது? சிபி தமிழுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். என்னம்மா ஆச்சு சிபி தம்பிக்கு? ஏமா இப்படி பண்றாரு அவரு? சிபி, சிபி, சிபி. ஜனமா வேணா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல தமிழ், சிபி. என்ன ஜானு, ஏன் அப்படி டென்ஷனா இருக்க? என்ன சிபி இது? என்னது? அதான் படிச்சிருப்பே ஜானு, தெரியலையா? டிவோர்ஸ் நோட்டீஸ்.
அத்தா ஏன் அத்தா இப்படி பண்ணீங்க? ஜனமா முடியாதவங்க தானே, வயசானவங்க தானே. இப்படி எல்லாம் சொன்னா அதிர்ச்சியாவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே. தெரிஞ்சும் ஏன் அத்தா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணீங்க? எனக்கு பயமா இருக்காத்தா. ஏய் சும்மா இருடா. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? அவன் அவனோட வாழ்க்கைய முடிவெடுக்கிற கட்டத்துல இருக்கான். அவன் அதான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான். அதுக்காக சும்மா இருங்கண்ணே. சேது கேக்குறதுல என்னென்ன தப்பு? இவன் அத்தைக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்க கூடாது. சிபி, அத்தை தானடா நம்ம குடும்பத்தோட வேறு. அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டியே. ஏற்கனவே உங்க அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு. இப்ப அத்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. கடவுளே, அத்தை நல்லபடியா திரும்பி வரணும். சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா சொல்ல வேண்டியது எங்க கடமை. அவங்க பொழைக்கிறதே கஷ்டம். நம்பிக்கை இருந்தா கடவுளை வேண்டிக்கோங்க. இனி கடவுள் விட்ட வழிதான். டாக்டர், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். அவங்கள எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அவங்கள விட்டா எங்களுக்கு வேற வழி இல்ல டாக்டர். அவங்க இல்லாம எங்க குடும்பத்துல யாராலுமே வாழ முடியாது டாக்டர். நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம். சிபி உன்னை லவ் பண்றான். பாத்தியா தமிழ், உன் குடும்பத்துல ஒருத்தனை ஐக்கியமாயிட்டான் பாரு. இவனை போய் கோவமா இருக்கான், பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க.